Hello students, நாம இப்ப வந்து exercise 18B அதில் இருக்க sums எல்லாம் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? First sum. Without drawing the triangles state the correspondence between the sides and the angles of the following triangles. A. Triangle PQR congruence triangle ABC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நாம இது பண்ணோம். இப்போ வித்தவுட் டிராயிங் சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ரஃபாக டிராயிங் போட்டு காமிக்கிறேன். PQR இது ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்களா? அடுத்து என்ன? ABC இது ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இது ஒரு கிவன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? கொஸ்டின்ல இது ரெண்டு கான்கரன்ஸ்னு சொல்லிட்டாங்க. கான்கரன்ஸ்னா என்ன? ரெண்டுமே ஒத்து இருக்கு. ஏதோ அது கான்கரன்ஸோட கண்டிஷன்ஸில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்றாவது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா தான் கான்கரன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது ஆன்சரில் என்ன இருக்குது? ஏ ஈக்குவலண்ட் பி அப்படி இருக்கா? எப்படி நான் அது சொல்லியிருக்கேன்னா, ஏ இங்கே இருக்குது, இப்போ இங்கே பி இருக்குது. ஸோ இது கான்கரண்ட்னா இங்கே இருக்க வேல்யூவும் இங்கே இருக்க ஏதோ இதுவும் லைனில் இருக்க இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஈக்குவலாக தானே இருக்கும். அதுதான் நான் பி ஈக்குவலண்ட் ஏ அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிக்யூ சேம் பிக்யூ பி ஈக்குவலண்ட் கியூ. அடுத்து ஆர்சி சி ஈக்குவலண்ட் ஆர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லைன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஏபி ஈக்குவல் டு பிக்யூ. நெக்ஸ்ட்டு பிசி ஈக்குவல் டு ஆர்கியூ. பிசி ஈக்குவல் டு கியூஆர். பிசி ஈக்குவல் டு கியூஆர். நெக்ஸ்ட்டு சிஏ ஈக்குவல் டு ஆர்பி. சிஏ ஈக்குவல் டு ஆர்பி. இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பார்க்கலாம். இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். அதே மாதிரி இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இதோட ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் இதோட ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஆங்கிள்னாலே நம்ம வந்து இந்த எல் சிம்பிள் போட்டுருணும். நெக்ஸ்ட்டு ஆர்சி இது ஈக்குவலாக இருந்தால் இது ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கான்கரண்ட்டில் படி கான்கரண்ட்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது கான்கரண்ட்டாக இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிளில் என்னென்ன சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், எது ஈக்குவலாக இருக்கணுங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சம். PQR கான்கரண்ட் ட்ரையாங்கிள் BCA அப்படின்னு சொல்லிட்டாங்க. BCAன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து நேம் மட்டும் மாற்றிட்டாங்க. PQR அடுத்து இங்கே BCA அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போது P ஈக்குவலாக இருந்தால் இங்கே B தான் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இங்கே நேம் மாறிடுச்சு. PQR அடுத்து ட்ரையாங்கிள் BCA. அப்போது PU BU ஈக்குவல், QU CU ஈக்குவல், அடுத்து ஆரு ஏவு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லைன் படி பார்த்தா PQ ஈக்குவல் BC ஈக்குவல், அடுத்து RQ ஈக்குவல் AC ஈக்குவல், அடுத்து RP ஈக்குவல் AB ஈக்குவல். அதுதான் இங்கே எழுதியிருக்கு. ஆங்கிள் படி பார்த்தா சேம். P ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு B ஆங்கிள் தான் ஈக்குவலாக இருக்கும். Q ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் அடுத்து அதுக்கு C ஆங்கிள் தான் பேரலாக ஈக்குவலாக இருக்கும். அடுத்து இங்கே ஆருக்கு ஈக்குவலாக ஏ தான் இருக்கும். அதுதான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம். ஸ்டேட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் இன்வால்வ்டு ஆர் கான்கரண்ட். ஆல்சோ ஸ்டேட் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்கரன்சி சாட்டிஸ்ஃபைடு இன் ஈச் கேஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இன் ஃபிகர் ABCD is a rectangle. Second one, in figure AB equal to CD and AB parallel CD ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் உங்கள் கொடுத்துருக்க இமேஜ். இதில் வந்து கான்கரன்ஸாக இருந்தால் எந்தெந்த கண்டிஷன்ஸ், கான்கரன்ஸோட நம்ம ரூல்ஸ் பார்த்தோம்ல, அதில் எந்தெந்த ரூல்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் எடுத்துக்கலாம். AB equal to CD. AB equal to CD. ஆப்போசிட் சைட் ஆஃப் ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைடு ரெண்டும் எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதுபடி பார்த்தா ஏபியும் டிசியும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு BC ஈக்குவல் டு DA. BCU
ஈக்குவல் டு டிஏ. இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது ஒரு இன்னொரு சைடு ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைடு. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்து ஏசி ஈக்குவல் டு ஏசி. இந்த ஏசிங்கிறது ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சோன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு இது காமன் தான், இந்த ட்ரையாங்கிளுக்கு இது காமன் தான். ஸோ இந்த சைடில் இது வந்து ஏசிங்கிறது காமன். ஸோ அப்போ இது என்ன, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. அப்போ சைடுன்னா என்ன, ட்ரிபிள்எஸ். ட்ரிபிள்எஸ்ங்கிறது ஒரு கான்கரன்ஸோட கண்டிஷன். அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு அதுதான் எங்களுக்கு. ஸோ த ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட் பை ட்ரிபிள்எஸ். ட்ரிபிள்எஸ்ங்கிறது என்ன, சைடு சைடு சைடு. ஓகேவா. ஆன்சர் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்கரண்ட் டு ட்ரையாங்கிள் சிடிஏ பை ட்ரிபிள்எஸ் கான்கரன்ஸ் ரூல். அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ஆர்ஹெச்எஸ் ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏபிசி ஏடிசி. இப்போது இது இப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆங்கிளா 90 டிகிரியா, இதில் பார்க்கும்போது இப்படி பார்க்கும்போது இந்த டி வந்து ஒரு 90 டிகிரியா. ஸோ இந்த இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருந்தோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹைபாட்னிசி என்னன்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிறத வந்து ஹைபாட்னியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிறது இது. அந்த ஹைபாட்னியூஸ் அப்படிங்கிற லைன் வந்து எப்பவுமே வந்து லென்த்தியாக இருக்கும், ப்ளஸ் டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா. அப்படி பார்த்தா இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா வந்து ஹைபாட்னியூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அதுதான் இங்கே எழுதியிருக்கு. பிஏபிசி, பி தான் டிகிரி, அப்போ ஈக்குவல் டு ஏடிசி, அது வந்து 90 டிகிரி. ஓகேவா, ரைட் ஆங்கிள். ஏசி ஈக்குவல் டு ஏசிங்கிறது காமன் லைன், ஏபி ஈக்குவல் டு டிசிங்கிறது ஆப்போசிட் சைட்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ஹென்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி கான்குரன்ஸ் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஸோ இது வந்து the triangles are congruent by RHS. அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னென்னா ட்ரிபிள்எஸ் சைடு அண்ட் RHS ரைட் ஆங்கிள் ஹைபாட்னியூஸ் சைடு. இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் பி டிவிஷன். இன் ட்ரையாங்கிள் ஏஓபி அண்ட் டிஓசி ஆங்கிள் வந்து என்ன, ஓஏபி ஆங்கிள் ஓடிசி. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லலாம். அடுத்தது ஏபி ஈக்குவல் டு சிடிங்கிறது அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இது வந்து கிவன் ஒன். நெக்ஸ்ட்டு வந்து ஓபிஏ ஓசிடி அப்படிங்கிறது வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ த ட்ரையாங்கிள் ஆர் கான்குரன்ஸ் பை ஏஎஸ்ஏ. என்ன ஆங்கிள், ரெண்டு ஆங்கிள் ப்ளஸ் ஒன் சைடு. அதுதான் இங்கொரு ஆங்கிள் இங்கொரு ஆங்கிள் இங்கொரு ஆங்கிள் இங்கொரு ஆங்கிள், ரெண்டு ஆங்கிள் ப்ளஸ் ஒன் சைடு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அதுதான். ஸோ ஏஎஸ்ஏ அந்த கண்டிஷனை வந்து இந்த இமேஜை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த கான்குரன்ஸ். அதை நாம் ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சம். Third, in triangle ABC, AB equal to 5 cm, angle ABC equal to 45 degree, BC equal to 6 cm and triangle MNO, அதில் வந்து angle வந்து ONM வந்து 45 degree, MN வந்து 6 cm and ON வந்து 5 cm. Are the two triangles congruent அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கான்குரண்ட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ரெண்டுக்கும் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஏபிசியா, ஏபிசி 45 டிகிரி. ஓகேவா. அதில் பிக்கு தானே 45 டிகிரி. ஸோ பி போட்டுட்டேன். அடுத்து பிசி என்ன 6 சென்டிமீட்டர், பிசி 6 சென்டிமீட்டர், ஏபி 5 சென்டிமீட்டர் எல்லாமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரையாங்கிள் எம்என்ஓ அதில் ஓஎன்எம்
n வந்து 45 டிகிரி, mn வந்து 6 சென்டிமீட்டர், ON வந்து 5 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். ABCONM அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். இல்லை, ஏன்னா இங்கே 6 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே வந்து ஒன் சைடு ஒரே சைடு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அந்த இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு சைடு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடில் ஒரு சைடு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சைடுக்கு வந்து 6 சென்டிமீட்டர் இருக்குது, அதே இங்கே வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது. இதுலேயே நமக்கு ஈக்குவல் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ கீழே வந்து BAக்கு 5 சென்டிமீட்டர், MNக்கு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஈக்குவல் இல்லை. அப்போ ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே Bயில் 45 டிகிரி, இங்கே Nல 45 டிகிரி. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போது இப்போ ஆங்கிள் வந்து கூட நம்ம இப்படி மாற்றி எழுதினோம்னாலும் MNன்னு வந்துடும். அப்போ இந்த பக்கம் டிகிரி வரும். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆனாலும் கூட மற்ற ரெண்டு சைட்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆக கிடையாது. ஸோ நம்ம என்ன இது பண்ணுவோம், இது வந்து ஒரு கான்குரண்ட் கிடையாது. ஸோ தே triangle ABC and triangle MNO is not congruent. இதுதான் நம்மளோட final solution. Next sum. Fourth one. In the figure shown below, the congruent parts are marked. Prove that triangle ABC congruent triangle BAD ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்க இமேஜ். இப்போ இந்த நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் வந்து 90 டிகிரி ஆங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ சம்முக்கு அதுக்கான சொல்யூஷனுக்கு ப்ரூஃப் பண்ணலாம். ட்ரையாங்கிள் ABC ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் BAD, இது வந்து கிவன் ஒன். அப்போது AD ஈக்குவல் டு DC என்ன, AD ஈக்குவல் டு AD ஈக்குவல் டு இங்கே BC தான் வரும், நான் இங்கே D போட்டிருந்தேன். AD ஈக்குவல் டு BC, இது வந்து ரெண்டும் பேரலல். அவங்களே இந்த சிம்பிள் கொடுத்துட்டாங்க, இந்த சிம்பிள் வந்து பேரலல் சிம்பிள். ஸோ அது வந்து பேரலல் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ். ஓகேவா? ABC அதில் B வந்து ஒரு ஆங்கிள் 90 டிகிரி ஆங்கிள், பார்த்தாலே தெரியுது 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு BAD இந்த பக்கம் பார்க்கும்போது இது A வந்து ஒரு 90 டிகிரி, அது ரெண்டு 90 டிகிரி ரைட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு AB ஈக்குவல் டு AB, அதாவது இந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் AB காமனு, இந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் AB காமன். ஸோ ஏபிங்கிறது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனான லைன். ஸோ அதுதான் இப்படி எழுதியிருக்கேன், AB ஈக்குவல் டு AB காமன். ஓகேவா? ஸோ த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குரண்ட் பை RHS. RHS என்ன, ரைட் ஆங்கிள், ஹைபாட்னியூஸ் அண்ட் ஹைபாட்னியூஸ் சைடு. ஓகேவா? அதை வந்து அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஹென்ஸ் ட்ரையாங்கிள் ABC கான்குரண்ட் ட்ரையாங்கிள் BAD அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அந்த ட்ரையாங்கிள் வந்து கான்குரண்ட் தான். ஸோ ஒன் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். இன் தி ஃபிகர் ஷோவன் பிலோ த கான்குரண்ட் பார்ட் ஆர் மார்க்டு. ப்ரூவ் தட் ட்ரையாங்கிள் ABC கான்குரண்ட் ட்ரையாங்கிள் BDE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்க இமேஜ். இதில் வந்து நான் 90 டிகிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன், ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ABC அண்டு ட்ரையாங்கிள் BDE அதுதான் கிவன் கொடுத்துருக்கதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். இதில் CAB ஈக்குவல் டு DBE, அது வந்து 90 டிகிரி, அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ACE ஈக்குவல் டு EDE, ACE ஈக்குவல் டு ED, இது ரெண்டுமே வந்து பேரலல் லைன்ஸா. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஒன் ஆஃப் த சைடு தான் இந்த ரெண்டும், அது வந்து பேரலல். அதைத்தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பேரலல் சிம்பிளில். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ABC கான்குரண்ட் ட்ரையாங்கிள் DBE, இது வந்து RHS ஃபார்மில் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். RHS வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். சிக்ஸ்த்து சம். In the figure shown below, the congruent parts are marked. Prove that
triangle CDE congruent triangle ABF and EC equal to AF அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதோட சொல்யூஷன் என்னன்னா ABCD is a parallelogram. ஓகேவா? அப்படி எழுதிட்டு ஸோ AB equal to DC இது ஒன் சைடு, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. தென் DCE angle DCE equal to BAF இது வந்து ஆங்கிள், அது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ DE equal to FBங்கிறது சைடு, அது ரெண்டு இருக்குது. அப்போ என்ன SAS அப்படிங்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா. இது SASங்கிறது என்ன, கான்கரன்ஸ் ட்ரையாங்கிளில் ஒன் ஆஃப் த கண்டிஷன். இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே இது ஒரு ஏதாச்சும் ஒன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அந்த ட்ரையாங்கிள் வந்து கான்கரண்ட் தான். ஸோ ட்ரையாங்கிள் CDE congruent triangle ABF is congruent. So the triangle are congruent by SAS side angle side. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ இது நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. எக்ஸசைஸ் 18 இருக்கிற ஃபஸ்ட்டு சம், அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், அதுக்கான ஆன்சர் இது. A டிவிஷனோட ஆன்சர் இது. அது வந்து கண்டினியூ ஆகுது. A டிவிஷனுக்கான ஆன்சர் இது தான் சொல்யூஷன். செகண்ட் இது B டிவிஷனுக்கான சொல்யூஷன். தேர்டு சம், அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்து சம், அதுக்கான சொல்யூஷன் இது. கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம், அதுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சிக்ஸ்த்து சம், அதுக்கான கொஸ்டின் இது தான். அதுக்கான ஆன்சர் இது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.